அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வெண்ணி நேயம் என்ற நிகழ்ச்சி மவுண்ட் ஈடன் வார் மெமோரியல் ஹால், ஆக்லாந்து, நியூசிலாந்தில் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சி நடக்கிறது பெரும்பாலும் இலங்கையில் எஜுகேஷனல் பர்பஸுக்கு, மற்றும் இது ஒரு வாய்ப்பாக இருக்குது புலம்பெயர்ந்த சூழலில் பிறந்து வளர்ந்த குழந்தைகளுக்கு தங்களின் கலாச்சாரத்தில் ஈடுபாடு வர்றதுக்கு. இந்த நிகழ்ச்சிகளுக்கு வந்தவர்களின் கருத்துக்களை கேட்போம். இன்று நடக்கும் வன்னிநேய நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக போகிறது. எங்கள் தாயகத்தில் உள்ள உதவி தேவையானவர்களுக்கெல்லாம் இங்கிருந்து பணம் அனுப்பி அவர்கள் தொடர்ந்து பல வருடங்களாக உதவி செய்து வருகிறார்கள். அதோடு இங்குள்ள இளம் பிராயத்தினருக்கும் நல்ல விதமான ஊக்கங்களை அளித்து பலவித நிகழ்ச்சிகளில் பங்கு வைக்க வைக்கிறார்கள். ஆகவே எங்களை பொறுத்தளவில் நியூசிலாந்தில் இப்படியான சந்தர்ப்பங்கள் வலு குறைவு. இது எங்களுக்கெல்லாம், பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் மிக ஊக்கத்தை அளிக்கிறது. இது தொடர்ந்தும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று நாங்கள் மிகவும் விரும்புகிறோம். எல்லாருக்கும் நன்றி. வன்னிநேயம் நிகழ்ச்சி இன்று மாலை ஆரம்பித்து திறம்பட நடந்து கொண்டிருக்கிறது. பல குழுக்களும் ஒன்று சேர்ந்து நன்மையான காரியத்தை செய்கிறார்கள். பல சிறார்களும் முதியவர்களும் அதுக்கு போதிய ஆதாரம் காட்டுகிறார்கள். இன்னும் முன் வந்து எங்கள் தாய் நாட்டிலே கஷ்டப்படும் குடும்பங்களுக்கும் பிள்ளைகள் படித்து வருவதற்கும் ஊக்கமளிக்க இந்த ஆதரவு மிகவும் காலங்கள் போக போக கூட உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி. மலைத்துளி மலைத்துளி மணில் சங்கமம், ஒய்ந்துளி ஒய்ந்துளி மணில் சங்கமம், உடல் பொற அவையெல்லாம் கலை சங்கமம் சங்கமம். மலைத்துளி மலைத்துளி மணில் சங்கமம், ஒய்ந்துளி ஒய்ந்துளி மணில் சங்கமம். 2015ஆம் ஆண்டில் இருந்து என்னன்னு சொன்னால், அவர்கள் ஓரளவுக்கு தங்களுடைய சாதாரண நிலைக்கு திரும்பி கொண்டிருக்கிற பொழுது, ஆனாலும் அந்த பிள்ளைகளுக்கு கல்விக்கு உதவுவதற்கு தேவை ஏற்பட்டது. அப்போ இன்ன வரை அந்த 2015ஆம் ஆண்டில் இருந்து அவர்களுடைய கல்வி வளர்ச்சியை முன்னெடுத்து எங்களுடைய செயற்திட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம். அதில் நாங்கள் கம்ப்யூட்டர் சென்டர், அதாவது கணனி கற்பிக்கும் நிலையம் ஒன்று வெண்ணேரி குளத்திலையும், ஆரம்பத்தில் முள்ளியவளையிலையும் பேருந்து அதை நாங்கள் வெண்ணேரி குளத்துக்கு முள்ளியவளையில் அதில் தேவை குறைந்து வந்த பொழுது அதை நாங்கள் வெண்ணேரி குளத்துக்கு மாற்றி வெண்ணேரி குளத்தில் தற்சமயம் அந்த கம்ப்யூட்டர் சென்டர் இயங்கி வருகிறது. அது அடுத்ததாக நாங்கள் பாடசாலைக்கு செல்கின்ற மாணவர்களுக்கு அவர்களுக்கு கல்வியாண்ட தொடங்குகிற பொழுது தேவையான கல்வி உபகரணங்களை வழங்கி வருகின்றோம். அப்படி கல்விக்கு மற்றது பல்கலைக்கழகம் செல்கின்ற மாணவர்களுக்கு இவர் கடந்த 2 ஆண்டுகளாக 8 மாணவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு புலமை பரிசில் வழங்குகிறோம். இவ்வாறு எங்களுடைய கல்வி திட்டங்களையும் அடிப்படை தேவைகளையும் வாழ்வாதார தேவைகளையும் காலத்துக்கு காலம் அவர்களினுடைய தேவை அறிந்து செய்து வருகிறோம். இதற்கு எங்களுக்கு நியூசிலாந்தில் ஆக்லாந்தில் வாழுகின்ற மக்கள் எல்லோரும் எங்களுக்கு ஆதரவும் ஒத்துழைப்பும் இந்த கடந்த 17 ஆண்டுகளாக அவர்களுடைய ஆதரவோடு தான் நாங்கள் இவற்றை செய்து வருகிறோம். வன்னிநேயம் நானுங்க ஒரு 10-15 வருஷமாக நான் ஒவ்வொரு வருஷம் வந்தேன். அது நல்லபடியாக வளர்ச்சி அடைஞ்சு இப்போ முதிர்ச்சி அடைஞ்சு ப்ரோக்ராம்கள் எல்லாம் குவாலிட்டியாக இருக்குது.
அத்துடன் அவர்களுடைய உதவிகளும் வளர்ந்து கொண்டே போகின்றது. மேலும் வளர வளர அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வன்னிநேயம் என்றொரு அமைப்பு தொடங்கிய போது எனது மனம் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இன்று மட்டுமல்ல, என்றும் எமது பிள்ளைகள் எங்களோட முடியக்கூடாது, இன்னும் எங்களோட பிள்ளைகளும் வளர்ந்து இதை என்றென்றும் அவர்களுக்கு என்றும் உதவி செய்ய வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். இன்றைய தினம் ஒக்லண்டில் இருக்கின்ற வன்னிநேய அமைப்பினால் விடியல் என்னும் நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வினால் சேகரிக்கப்படும் ஒரு தொகை பணமானது இலங்கையில் உள்ள போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் சிறுவர்களுக்கும் அனுப்பப்படுகின்றது. இந்த விடியல் நிகழ்விலே இங்கிருக்கும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தங்களுடைய கலை நயம், தங்களுடைய பேச்சாற்றல் என்பவற்றை வெளிப்படுத்துவது, அவர்களுடைய கலைத்திறமையை ஒரு விதத்திலே மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவதாகவும் அவர்களுடைய கலைத்திறமையை வெளிப்படுத்துவதாகவும் இந்த விடியல் நிகழ்வு இருக்கின்றது. இந்த விடியல் நிகழ்வை ஒருங்கிணைத்த பெரியவர்கள் அனைவருக்கும் நன்றியுடன் அதனை இன்று நல்லபடியாக நடத்தி வைப்பதற்கு உதவி புரிந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஒரு விதத்திலே இங்குள்ளவர்கள், இலங்கையில் உள்ளவர்கள் கூட நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். இந்த ஒரு சிறிய வாய்ப்பை இன்று எனக்கு அளித்த ஐயா சபீசன் அவர்களுக்கும் எனது மிகப்பெரிய நன்றி. எல்லாரும் நலமாக வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது எங்களுடைய ஈழ நாட்டுக்காக நாங்கள் நியூசிலாந்து ஓக்லாண்டில் இருக்கிற தமிழாக்கள், இலங்கை தமிழ் மக்கள் எல்லாருமாக சேர்ந்து இந்த வன்னிநேய நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 17 வருடமாக நடத்தி கொண்டு வருகின்றோம். இதை நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். என்னென்றால், அங்கே தாயகத்தில் இருக்கும் எங்களுடைய மக்களுக்கு உதவி செய்வது முதலாவது. ரெண்டாவது, புலம்பெயர்ந்து வந்திருக்கின்ற எங்களுடைய தமிழ் சிறார்களுடைய பங்களிப்பு, அவர்களை நாங்கள் எங்களுடைய தமிழ் கலை கலாச்சாரம் அதை ஊக்குவிப்பதாகவும் இருக்கின்றது. அந்த விஷயத்தில் இந்த வன்னிநேய குழுவுக்கு எனது மனப்பூர்வமான மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மென்மேலும் தொடர்ந்து வளர வேண்டும் என்று எங்களுடைய விருப்பம். அது நடந்து கொண்டு இருக்கும். தமிழ் என்றும் அழியாது. வணக்கம். இந்த ப்ரோக்ராம் உண்மைக்குமே யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு பாலமாக இருக்குன்னா அவையில் ஸ்டேஜில் ப்ரோக்ராம் பண்ணி அவையோட டேலண்ட்டை கொண்டு வரதுக்கு நல்ல ஒரு ஸ்டேஜ் இது. அதோட இந்த ஃபண்ட் கலெக்ட் ஆகி ஊருக்கு கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு போகிறதுன்றது பெரிய ஒரு விஷயம். இந்த நிகழ்ச்சி நடத்துகிற அனைவருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். I love the way when Vanniyam has so much snacks and has very good designs of dance and singing. Thank you all for making this. Nandri Vanakkam. அனைவருக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள். எமது வன்னியத்தின் செயற்பாடுகள் மேலும் நல்ல வகையில் தொடர உங்கள் தொடர்ந்த ஆதரவை வேண்டி அமைகிறேன். உங்களை சந்தித்ததில் நாங்களும் மகிழ்கின்றோம். நீங்கள் நெடுந்தூரம் பயணிக்கிறீர்களோ? இல்லை, பக்கத்து கிராமம்தான். வேலைகள் முடித்து வீடு செல்கின்றோம்.
நீங்கள் இந்த வன்னிநேயம் சார்பாக இப்படியான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டு வர்றதோடு மட்டுமில்லாமல் தொடர்ச்சியா ஊருக்கும் போய் இந்த உங்களுடைய செயல் திட்டங்களையும் பார்த்து வாரீங்கள். இந்த செயல் திட்டங்கள் அங்கு எப்படி நடைபெறுகிறது? அந்த 10 ஆண்டுகள்ல மாற்றங்கள், ஆரோக்கியமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா? அதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? நிச்சயமாக நாங்கள் அப்படி செய்கிற பொழுதுதான் ஒவ்வொரு தேவைகளும் அங்கே நிறைவு செய்து வருகின்ற பொழுது, இப்ப வாழ்வாதார தேவைகளுக்கும் அடிப்படை தேவைகளுக்கும் உதவி செய்த நாங்கள் அவற்றுக்கு முதலிடம் கொடுக்காம கல்வி தேவைகளுக்கு கொடுக்கறது என்னன்னு சொன்னா, அந்த தேவைகளை நாங்கள் ஓரளவு நாங்கள் மட்டுமல்ல பல உதவி செய்யும் நிறுவனங்கள் அவற்றை செய்து கொண்டு அங்கே வருகிறபடியா அந்த தேவைகள் இப்பொழுது குறைந்து வருகிறதால நாங்கள் இப்ப கல்வி தேவைகளுக்கு உதவி செய்து வருகிறோம். நிச்சயமாக உங்களுடைய பணி பாராட்டுதலுக்குரியது. நீண்ட சிரமத்துக்கிடையில் ஒரு தொண்டு அடிப்படையில் நீண்ட காலமாக இடைவிடாது செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய பணி மூலமாக அங்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான மாற்றங்களும் வேகமாக நடைபெற வேண்டும் என்று வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம். எங்களுக்கு இதுக்கு நன்றி. இதுக்கு எங்களுக்கு உதவி புரிகின்ற இந்த ஓக்லாந்து வாழ் தமிழ் மக்களுக்கும் இறைவனுக்கும் நாங்கள் நன்றி கூறி உங்களுக்கும் நன்றி கூறி விடப்படுகிறோம். நன்றி.